இப்போ இந்த படத்தை இப்படி நிறுத்திட்டீங்கல்ல, நாளைக்கு இன்னொரு பெரிய ஹீரோ படம் வருது, இங்கேயோ நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஹீரோ படம் வருது, அது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, படம் சென்சார் கொடுத்துட்றீங்க, நாங்களும் ரிலீஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் வேலையை பார்த்துறோம். 1 வீக் கழிச்சு இல்லை எங்கள் மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் திருப்பி ரிவைசிங் போடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மற்ற படம் எவ்வளோ பாதிக்கும்? ஒரு நேஷனல் லெவலில் பாதிக்கிற ஒரு ஹிந்தி படம், ஒரு ஷாருக் கான் படம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 கோடி படம், அதையும் இப்படி நிறுத்தலாமே நீங்கள்? இங்கே தவறான வழிமுறை ஆரம்பித்து கொடுத்துட்டீங்களே. அப்போ என்ன சொல்லி, நாங்கள் ஜனநாயகத்தை நிறுத்தியது போலவே இதையும் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சினிமா எங்கே போய் நிற்கிறதுன்றது தான் எங்களுடைய கவலை. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கட்லிஸ்ட் வாங்கிட்டீங்க, முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் கட்லிஸ்ட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேவோ அதனால நீங்கள் சர்டிஃபிகேட் தரதை விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்கிறீங்க, எங்கள் மெம்பர் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, 1 வீக் கழிச்சு லெட்டர் போட்டிருக்காரு, இது படம் பார்த்து 1 வீக் கழிச்சு அவர் லெட்டர் போட்டிருக்காரு, அதனால் நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போங்க. அப்படி ஒரு மெம்பருக்கு ரைட்டே இல்லையே. ஒரு வாரம் என்ன பண்ணாத மெம்பர் அப்போ படம் பார்த்துட்டு? அப்போ இந்த ஒரு வாரத்தில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் வர்றாரு அவரு? அப்போ இனிமேல் படம் பார்த்து எல்லா மெம்பரையும் பார்த்து யாரோ திரும்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த படத்தை நீ போட்டுறான்னு சொல்லி அவனை சரி பண்ணானா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த படம் எங்கே போய் நிற்கிறது?